அரசியல் கட்சி சினிமா எடுப்பாங்க, சேனல் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி பிரிண்டிங் ஆஃப்செட்டு அது ஏதாவது வச்சுருப்பாங்க, ப்ரெஸ் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அரசியல் கட்சிகள் யூடியூபர்ஸு அவங்களையும் கைக்குள்ளேயே வச்சுருக்காங்க. எந்த யூடியூபரை தாக்கணும், எந்த யூடியூபரை வளர்க்கணும், எந்த யூடியூபர்ஸை பெரிய அளவில் புகழ்த்தணும், யாரை அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாபி அப்படிங்கிறதே ஓடிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்மளையும் அந்த லாபிக்குள்ளே இழுத்து எதாவது ஒன்று செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, செய்யும்போது அதை பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல என்னெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரனாகவே இருக்குல்ல, நம்ம காசு எப்படி செலவாகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சி திமுக மேயர் லட்சுமி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அந்த செய்தியை பற்றி டிபேட் நடத்துங்கப்பா ஊடகத்தில், இல்லை யாராவது பேசுங்க அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமாயா? உடனே என்னப்பா நீ இந்த மேயரை பற்றிலாம் பேசுகிற அப்படிங்கிற மிரட்டல் கால்கள், மெசேஜ்கள் இதெல்லாம் சரி கிடையாது, நான் மறுபடியும் பேசுவேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு மேயர், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேயர் அக்கா லட்சுமின்னு சொல்லி பேர், நிறைய ஊடகத்தில் இந்த செய்தியெல்லாம் வெளியில் வந்துச்சு. அவங்களுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. திமுகவினுடைய மேயராக இருந்தாலுமே கவுன்சிலர்கள் கொஞ்சம் பேர், அதுவும் திமுகவினுடைய கவுன்சிலர்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, எதிராக இருக்காங்க. மேயர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவை சார்ந்தவங்க, அந்த பக்கமாக பாஜகவை சார்ந்த ஒரு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு 33 பேர் இல்லாட்டி 22 பேர் எதிர்ப்பு அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. இந்த செய்தியை ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி இதே அரசியல் சதுரங்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இங்கே மட்டும்தான் இதை படிச்சிருப்பீங்க, வேறு எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. 1-2 ஊடகங்களில் வந்துருந்துச்சு. அப்போ இந்த மேயருக்கான நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லும்போதே, நம்பிக்கையில்லா தீர்மானம்னா என்ன? எப்பா அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லை, கையொசத்தி காண்பிக்க வேண்டும். நம்பிக்கை ஒரு 10 பேர் கையொசத்தி காண்பிக்கிறாங்க, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுல ஒரு 8 பேர் காண்பிக்கிறாங்க. நான் ஓட்டு போட விரும்பலப்பா அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன ஜெயிக்கும்? நம்பிக்கை 10 பேர், நம்பிக்கை இல்லை 8 பேர். அப்போ அந்த 10 பேர் தான் ஜெயிக்கும். அப்போ இந்த இடத்துல ஓட்டு அப்படிங்கிறது இருக்கணுமா? இதுதான ஜனநாயகம். ஜனநாயகம் அப்படிங்கிறது ஏதோ முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கோ இல்லை பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுப்பதற்கோ மட்டும் இருப்பது கிடையாது. அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது உங்கள் ஊர் கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய வார்டு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து, அப்படியே அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மேயர் வர எல்லாமே இங்கே ஜனநாயகம் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்போ இந்த மேயர் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சொல்லிட்டாங்கல்ல, கலெக்டர் சொல்லிட்டாரு, இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிலாம் சொல்லிட்டாரு. இந்த டைமில் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு தினத்துக்கு முன்னாடி அவங்கள பற்றியான ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வெளியில் வருது. 22 கவுன்சிலர்கள் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சகிதம் டூரு, ஒரு ப்ரைவேட்டு பஸ்ஸில் டூர் போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி. சரி, டூர் போயிட்டு ஒரு நாளில் வந்துடுவாங்களா இருக்கும். நம்பிக்கையில்லா தீர்மானம் வேறு, டேட்டு, அந்த செய்தி வேறு வெளியில் வந்துருச்சா, இதுக்கு பயந்துட்டாவது அவங்க என்ன வந்துடுவாங்க, டூரெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமும் அந்த செய்தியை தொடர்ச்சியாக ஏதாவது ஊடகங்கள் ஒளிபரப்புமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ் 18 அவங்க மட்டும் கொஞ்சம் அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, காஞ்சிபுரம் மாநகராட்சி திமுக மேயர் லட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. தோல்வி அப்படின்னா நான் என்ன நினச்சேன், தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்போ நிறைய பேர் இல்லை அந்த மேயர் நல்லா தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாக்குகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அஸ் யூஷுவல் நார்மல் ஹியூமன் பீயிங் நம்ம அவ்வளோதானே யோசிப்போம். இதுக்கப்புறம் நமக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி, நியூஸ் ஆர்டிக்கலில் வேறு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு ஏதோ சொல்லுது, உள்ளூர ஏதோ சொல்லுது, இல்லைப்பா நீ போய் வாசிச்சு பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கிளிக் பண்ணி நல்லா வாசித்து பார்க்குறேன். அப்படி வாசித்து பார்க்கும்போது தான் என்னடா இது, துபாய் குறுக்கு சந்து மாதிரி அந்த மேயருக்கான நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த வாக்கெடுப்பு நடைபெறுகிறது அல்லவா, அங்கே யாருமே வரலையா. ஒருவேளை அட்ரஸை மாற்றி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு கேட்டால் அதுவும் சரியாக பதில் கிடையாது. ஒரே ஒரு கவுன்சிலர் வந்தார், நீங்கள் சொன்னதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற அந்த ஆர்டிக்கல் அதுவும் இருக்குது. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா 33 கவுன்சிலர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கவுன்சிலர் கூட அவங்க வாக்குகளை கொடுக்கவில்லை, மேயருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ வாக்குகளை செலுத்தவில்லை. அப்படி செலுத்தாதனால இது என்ன ஆயிடுச்சு, நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது தோல்வியில் அடைந்து விட்டது. அதனால் இனிமேல் மேயர் தான், அவங்களுக்கு எதிராக யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகின. என் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, டூரு போனாங்கல்ல, இப்போ டூரு போகிறதுக்கெலாம் உங்களுக்கு நேரம் இருக்குது, உங்களுடைய புகைப்படம் எல்லாமே வெளியில் வந்துருச்சு, இவ்வளோ தூரம் ஒரு யூடியூப்காரன் நான் பேசிட்டேன், அட்லீஸ்ட் அது ஒரு 50,000 பேர் இல்லாட்டி 1,00,000 பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னும் ஊடகங்கள்லாம் பேசியிருக்காங்க. இதை ஒரு டிபேட்டாக நடத்தினா நம்ம வரிப்பணம்
நம்ம கவுன்சிலர்கள் மேயர் நமக்காக வேலை செய்யக்கூடிய நபர் அவங்க வேலை செய்யாமல் இருக்காங்களா இல்லை உண்மையிலேயே வேலை செய்கிறாங்களா, அவங்க மேலே அவதூறு பரப்பி இருக்காங்களா, எது வேணாலும் இருக்கலாம்ல. மேயருக்கு பிடிக்காதவங்க நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்கிங்க, உங்கள் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை உண்மையிலேயே மேயர் அவர்கள் வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம். இங்கே ஏதோ ஒன்று நடந்ததுனால தானே நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரீங்க. யாருமே அங்கே ப்ரெசண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள்லாம் எஸ்டேட் மேഖലயில் படித்தவங்க. அப்போ படிக்கும்போது 2-3 கிலோமீட்டர் தள்ளி தான் ஸ்கூல்லாம் இருக்கும். அது மலை மேலே தான் இருக்கும், வண்டிப்பெரியார் அப்படிங்கிற இடத்துல. அப்போ அங்கே மேலே ஏறி போகும்போது நிறைய பேருக்கு கை கால்லாம் வலிக்கும். ஏன்னா மலை ஏறி தான் போகணும், ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, தேயிலைக்காடு தான். அந்த நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மச்சான் இன்றைக்கி லீவ் எடுத்துருமா, இன்றைக்கி லீவ் எடுத்துருமாடா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்குடா, கீழே விழுந்து முட்டு சிரைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதையும் தாண்டி அங்கே போய் என்ன செய்வோம், படிக்கிறதுக்கு 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லாம் படிக்கிறதுக்கு அப்படி தான் படித்தோம். வயிற்று வலி அப்படின்னு சொல்லி லீவ் எடுக்கிற அந்த குழந்தைகள் கூட, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படி தானே வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க. வயிறு வலிக்கு தலைவலிக்குன்னு சொன்னால் அடுத்த நாள் நம்ம என்ன செய்யணும், அங்கே போய் நம்முடைய டீச்சர்கிட்ட லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஆனால் இந்த மேயர் கவுன்சிலர்களுக்கெலாம் லீவ் லெட்டர்லாம் இல்லையா? மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாமா, 33 கவுன்சிலர்கள் நாங்கள் இப்படி தான் போனோம். ஒரே ஒரு நியூஸ் மீடியா அந்த 33 கவுன்சிலர்களையும் ஒன்றா வச்சு, ஏன் சார் நீங்கள் நம்பிக்கையில்லா அந்த தீர்மானத்தில் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, ஊடகம் 4வது தூணா 3வது தூணா ஏதோ ஒரு தூண் சொல்கிறாங்கல்ல, அந்த தூண் சரியாக நின்று இருக்கும்ல, இப்படி நிற்க வேண்டிய தூண் படுத்தே விட்டதையா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ நாம் கேள்விகள் கேட்கலன்னா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், மார்வலஸ், எக்ஸலண்ட், யாருமே குறை சொல்ல முடியாது அவங்களெல்லாம். எப்பேற்பட்ட வரிகள். இந்த மீம்ஸ்லாம் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, வெல் விஷஸ் சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னையும் பிடிச்சி உள்ளக்க போட்டுருவாங்க, உன்னுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுவாங்க. நீ இவ்வளோ தூரம் நல்ல 2000-3000 வீடியோ போட்டிருக்க, 3000 வீடியோவும் பொக்கிஷமாக இருக்குது, அதையும் அவங்க என்ன செய்வாங்க, கழுவி ஊற்றுவாங்க, வேணால் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லாமே கொஞ்சம் ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை என் கண்ணில் மட்டும் இந்த மாதிரி செய்திகள் படுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலப்பா, ஆனால் இது சொல்லணுமேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. இல்லை நீ ஒரு பார்ட்டியை மட்டுமே டார்கெட் பண்ணி, அவங்க ஆட்சி அதுதான் நடந்துகிட்ருக்கு, அங்கே இப்படி பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம சொல்கிறதுல என்ன தவறு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிறது இல்லை இங்கே மேட்டர். ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை 243 கைவிட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்களை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதி வழியில் அறப்போராட்டத்தில் முன்னெடுக்கும் தொடக்க கல்வி ஆசிரியர் பெருமக்களை கொடும் குற்றவாளிகள் போல கைது செய்யும் திமுக அரசின் கொடுங்கோன்மை செயலை வன்மையாக கண்டனத்துக்குரியது. யார் சொல்லியிருக்காங்க? செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் இதை பதிவு பண்ணியிருக்கார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இன்றைக்கி ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, கண்டனங்களை தெரிவிக்கிறார். எனக்கும் தொடக்கப்பள்ளிக்கும் சம்மந்தமே இல்லை, நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் ஸ்விக்கி டெலிவரி பாய். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாம் என்ன செய்கிறோம், ப்ரொஃபஷனை வச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக, அவங்களுக்கெல்லாம் லட்சமாக காசு வரும்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறோம். நாளைக்கு நம்ம பிரச்சனையை அவங்க அப்படி தானே அணுகுவார்கள். மக்களுக்கான காமனான ஒரு பிரச்சனை, படிப்புங்கிறது நம்ம குழந்தைகளுக்கானது தானே. அப்போ அதை பற்றியான அந்த ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டி எதுவுமே இல்லாத ஒரு மனிதர்களாக நம்ம வளர்ந்து வருகிறோம். உலக அரசியல், உனக்கு ஏன்டா உலக அரசியல், உள்ளூர் அரசியல் பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளூர் அரசியல் பேசுனா உனக்கு உள்ளூர் அரசியலே பேச தெரியலடா, நீ பேசாமல் என்ன செஞ்சிரு, வேற எங்கேயாவது போயிரு, வேறு ஏதாவது டாபிக் எடுத்து பேசு அப்படிம்பாங்க. இன்றைக்கி அடுத்ததாக ஒரு முக்கியமான எப்பேற்பட்ட வரிகள் அப்படிங்கிற மீம்ஸுக்கு நிறைய பேர் கொடுத்த 2 வீடியோக்கள் இருக்குது. அந்த வீடியோக்களில் ஒன்று அப்பாவு அவர்கள் பேசுகிறாங்க, இன்னொன்று ரகுபதி அவர்கள், அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ அப்பாவு அவர்கள் பேசுனது புதிய வீடியோவான்னு தெரியல, பட் ரகுபதி அவர்கள் பேசுனது புதிய வீடியோ தான். கொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும், அதற்கு அரசு என்ன செய்ய முடியும், நடந்த பிறகு கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதே முக்கியம், சபாநாயகர் அப்பாவு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும், அதையெல்லாம் தடுக்க முடியாது, நடந்த பிறகு கைது நடவடிக்கை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபடுறோம். சார், அரசாங்கத்தினுடைய வேலை கொலைகள் நடந்த பிறகு அவங்கள கைது பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது யார் வேணாலும் செஞ்சிடலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து இவன் தான் குற்றவாளி, கொஞ்சம் விசாரணை செஞ்சு இவங்க தான் அப்படின்னு சொல்லி செஞ்சிடலாம். கொலைகள் நடைபெறாமல் தடுப்பது அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது. வருமுன் காப்போம், ஐயா கலைஞர் அவர்கள் சொன்னது தான் தோணுது, வருமுன் காப்போம். வந்த பிறகு இன்ஜெக்ஷன் போடுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டோன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, இன்ஜெக்ஷன் நல்லதா மாத்திரை சாப்பிட்றது நல்லதா? இந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற அந்த டேர்மெல்லாம் மறந்துட்டோமா நம்ம? இப்போ சமூக நீதி, விடியல் இது மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு இருக்கா?
இல்லை இதை வச்சு தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? வருமுன் காப்போம், கொலைகள் நடைபெறுவதற்கு முன்பாக தடுக்கப்பட்டு விட்டது, தடுத்து விட்டோம், தடுப்போம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் முன்னுள்ள காரணமாகத்தான். ஏனென்றால் ஒரு காலத்துல 4 கோடி தலைவருக்கு தமிழர், 4 கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம். இன்றைக்கு 8 கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார். ரகுபதி, அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு? எப்பா, புதுசாக மக்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? குற்றவாளியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். முதல்ல கலைஞரை 4 கோடி நபர்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8 கோடி நபர்களுடைய தலைவராக ஐயா முதல்வர் மு க ஸ்டாலினை பார்க்கிறோம். மக்கள் தொகை பெருகிவிட்டது, புதுசாக கயவர்கள் உருவாகி வராங்க. எனவே கொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சூப்பரு, கேட்டுக்கோங்க. 70 கோடி மெத்தபெட்டமைன் பறிமுதல் சென்னையில் தான். கொலைகளுக்கு அரசை குறை சொல்லக்கூடாது, தமிழகத்தில் நடைபெறும் கொலைகளுக்கு அரசை குறை கூறுவது ஏற்புடையது அல்ல என அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேட்டி. வன்முறை சம்பவங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதுவே தொடர்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஏதாவது இந்த ஸ்டெர்லைட் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே ஒரு வன்முறையெல்லாம் வெடிச்சிச்சுன்னா அதுக்கும் அரசாங்கத்துக்கும், அந்த 13 பேர் கொல்லப்பட்டதற்கு அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை, காவல்துறை அதிகாரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை சொல்ல விட மாட்டாங்க. அதிமுக பீரியடு பார்த்தீங்களா? இதுவே அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், மக்களுடன் முதல்வர் திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அரசு ஒரு பைசா கூட தருவதில்லை அப்படின்னு சொல்லி ஊரக வளர்ச்சித்துறையினர் பரபரப்பு புகார். இந்த பரபரப்பு புகார் என்ன அப்படிங்கிறதையாவது தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா இவங்க கட்டமைத்ததில் மக்களுடன் முதல்வர் திட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கான பணம் சரியாக வர்றதில்லை அப்படின்னு சொல்லி ஊரக வளர்ச்சித்துறையினர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஸோ நிறைய உண்மைகளை பேசிட்டேன்னு தோணுது. பார்த்துக்கோங்க, பையனியை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.